ஓ முருகா, வெற்றிவேல் முருகா, எனது அன்பு பிள்ளையே, உன் வாழ்க்கையை பற்றி ஒரு ரகசியம் பேசுவதற்காக தான் ஆறுபடை வேல்முருகன் உன்னிடம் தனிமையில் பேச வந்துள்ளேன். இப்பொழுதுதான் நல்லது நடக்கும் என தவமாய் நீ தவம் இருந்தாலும் பிரச்சனைகளும் குழப்பங்களும் தான் வருகிறதே தவிர உன் வாழ்க்கை கவில் வென்ற ஓடத்தில் பயணம் செய்வது போல இருக்கிறதே தவிர நல்லது எதுவுமே நடக்கவில்லையே என்றுதானே வருந்துகிறாய். கவலை கொள்ளாதே என் செல்வமே. உன் குழப்பமான மனநிலையை மாற்றி உன் வாழ்க்கையில் உயரத்தை கொடுப்பதற்காக தான் இந்த மயில் வாகனன் உனக்கு அருள் செய்ய வந்துள்ளேன். உன் வாழ்வில் நடக்கும் வருத்தங்களை யோசித்து நீ ஏன் மனம் துவண்டு போகிறாய்? கவலையால் மனம் துவண்டு மண்ணுக்கு மரம் பாரமா அல்லது உன் மனசுக்கு வாழ்க்கை பாரமா என ஏன் இப்படி குழம்பி தவிக்கிறாய்? உன் மனதில் பாரத்தை ஏற்றிக்கொள்வதும் இறக்கி வைப்பதும் உன் கைகளில் தான் இருக்கிறது என்பதை மறந்து விட்டாயா? எப்போதுமே ஒரு சிறு செடிதானே சிறிது சிறிதாக துளிர்விட்டு வளர்ந்து மிக பெரிய மரமாக மாறுகிறது. அதே போலதான் உன் வாழ்க்கையும் இப்போது கொஞ்சம் கொஞ்சமாக துளிர்விட ஆரம்பித்து கூடிய விரைவில் ஆலமரம் போல தலைத்து செழித்து பசுமையாக மாறப்போகிறது. கொஞ்சம் பொறுமையாய் இரு என் செல்வமே. வாய் திறந்து நீ உன் கவலைகளை என்னிடம் சொல்லாவிட்டாலும் உன் மனதில் நீ என்ன யோசிக்கிறாய் என்பதை மனக்கண்ணின் மூலமாக நான் பார்த்து கொண்டுதானே இருக்கிறேன். எத்தனையோ துயரங்களை கடந்து வந்துவிட்ட என் பிள்ளையான உன் வாழ்வில் இனி வரக்கூடிய நாட்களெல்லாம் பொற்காலமாக தான் இருக்கும். நீ வாழவே கூடாது என நினைத்தவர்கள் கண் முன்னால் உன்னை அன்பாய் அழகாய் வாழ வைக்கப் போகிறேன். உன் தந்தையைப் போல உனக்கு தோளோடு தோள் கொடுத்து நின்று உன்னை வெற்றி பெற வைக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு. உன் வாழ்க்கை பாதையில் ஓடி ஓடி ஓய்ந்து போனாலும் வேதனையாலும் துயரத்தாலும் உன் மனம் புண்ணாகி நிற்பது எனக்கு தெரியும். கவலை கொள்ளாதே என் செல்வமே. துணியாத வரையிலும் தான் வாழ்க்கை உனக்கு பயம் காட்டும். துணிந்து நடந்தால் வாழ்க்கை உனக்கு வழிகாட்டி விலகி போகும். புண்ணாய் போன உன் மனதிற்கு காயப்பட்ட மரத்திற்கு மருந்து போட உன் அப்பன் முருகன் நான் வந்துவிட்டேன். இனிமேலும் உன் வாழ்க்கை இப்படி இருக்கிறதே என நினைத்து நீ கலங்க வேண்டவே வேண்டாம். திசை கெட்ட வாழ்க்கையில் மாற்றம் எங்கு வரப்போகிறது? நான் இப்படிதான் சிரமப்பட போகிறேன் போல என்றுதானே மனம் கலங்கி வருந்துகிறாய். உன் வாழ்க்கைக்கான வளர்ச்சியை கொடுப்பதற்காக நான் தயாராகிவிட்டேன். நீ ஏன் தேவையில்லாமல் தேம்பி சோம்பி அழுகிறாய்? கலங்காதே. வாழ்க்கை என்றால் இப்படி அப்படி இருக்கத்தான் செய்யும். முயற்சியை மட்டும் கைவிடாதே என் செல்வமே. நீ பயந்து ஒளிந்து கொள்வதால் மட்டும் துன்பம் உன்னை விட்டு விலகிவிடுமா என்ன? மனித வாழ்க்கை என்றாலே சரிவுகளும் சரித்திரங்களும் இருக்கத்தான் செய்யும். நீ முயற்சி செய்தால் மட்டும்தான் சரிவுகள் விலகி சரித்திரம் படைக்கும் ஆளாக நிற்பாய். அப்படி நீ முயற்சி செய்ய தொடங்கினால் உனக்கு துணையாய் உன் அப்பன் முருகன் காலாகாலத்திற்கும் வந்து நிற்பேன். வருடங்கள் மாறினாலும் தூக்கி எறியப்பட்ட தருணங்களால் நீ மனதிற்குள்ளேயே அழுது கொண்டு வெளியே சிரித்து கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறாய் என்பது எனக்கு தெரியும். தூக்கி எறிந்தவர்கள் கண் முன்னாலேயே உன்னை தூண் போல தாங்கி பிடித்து ஏனி போல உன் வாழ்க்கையை உயர வைப்பேன் என் செல்வமே. இந்த வேலவனின் அருள் உனக்காக இருக்கும்போது நீ ஏன் கலங்குகிறாய்? ஒரு கிளையில் பூத்த மலர்கள் ஒவ்வொன்றாக உதிர்ந்து போவது போல்தான் இந்த வேதனைகள் எல்லாம் உன் வாழ்வில் வந்து இப்போது உதிர்ந்து போக போகிறது. ஆனால் உதிர்ந்து போவது தெரியாமல் நீ என்னவோ இந்த வேதனையும் சோதனையும் உன் வாழ்விலேயே நிலையாய் தங்கிவிடும் என நினைத்து கவலை கொள்கிறாய். தேவையில்லாமல் மனம் துவண்டு சோர்ந்து போவாதே. இனி நீ சாதிக்கப் போகிறாய். உன் அப்பன் முருகன் உன் மன புழுக்கத்தை எல்லாம் களைத்து உன் மனதிற்கான சந்தோஷங்களை உருவாக்கப் போகிறேன். தாமதமானாலும் நீ ஏங்குகிற வாழ்வை உன் வசம் ஒப்படைத்து விடுவேன் என் செல்வமே. உன் மாறாத பக்தியின் மூலமாகவே உனக்கு வளமான வாழ்க்கையை கொடுக்க போகிறேன். நல்லதெல்லாம் உன்னை நாடி வருவதற்கு நல்லருள் செய்ய நான் இருக்கும்போது நீ ஏன் கலங்குகிறாய்? தீய வினைகள் யாவும் உன்னை விட்டு விலகி தீந்து கருகி போக போகிறது. நீ அல்லாமல் வேறு தெய்வம் எனக்கில்லை என என்னை நம்பி வாழ்ந்து கொண்டிருக்கும் என் அன்பு பிள்ளையான உனக்கு நான் நிச்சயம் நல்லது செய்தே தீருவேன். தேவையில்லாமல் கலங்காதே என் செல்வமே. இப்போது வேண்டுமானால் உன் வாழ்க்கை கடினமான முட்கள் போல இருக்கலாம். ஆனால் நீ கவலைப்படாமல் அத்தனையையும் தாங்கிக் கொள்ள தயாராக மாறினால் அது தானாகவே மலர்பாதையாக மாறிவிடும். முட்கள் எல்லாம் மலராய் மாறி உன் மன வருத்தங்கள் எல்லாம் மன வசந்தங்களாக மாறும்படி உனக்கான சந்தோஷத்தை நான் கொடுப்பேன் என் செல்வமே. இனிமேல் நீ கலங்கவே கூடாது. உன் சோகமும் சலிப்பும் தான் இப்போது உன் வாழ்வில் உன்னை சாதிக்க வைக்கப் போகிறது.
நல்லது நடக்கும் என்ற மனநிலையோடு புதிய உற்சாகத்தை கொண்டு வா. இனிமேலும் தேவையில்லாத விஷயங்களையும் தேவையில்லாத மனிதர்களையும் நம்பி மண் குதிரையை நம்பி ஆற்றில் இறங்கியது போல இறங்கி விடாதே. உன் மீது நீ நம்பிக்கை வை, என் மீது பக்தி வை. அதற்கு பிறகு நீ எதை செய்தாலும் எல்லாமே நல்லதாக தானே நடக்கும். எப்போதுமே கலங்கிய மனதோடு எந்த முடிவையும் எடுக்கவும் வேண்டாம், எந்த செயலையும் செய்யவும் வேண்டாம். தெளிவான மனதோடு நல்லதே நடக்கும் என்ற எண்ணத்தோடு உன்னுடைய வேலைகளை செய்தால் போதும். போராட்ட களமாய் இருக்கும் உன் வாழ்வில் நீ தொலைத்த இடத்தை தேடி பிடிப்பதற்கு உனக்கு நான் வழிகாட்டுவேன். இனி எல்லாமே உனக்கு தொலைதூரமாக இருக்காது, அனைத்தையும் நெருங்கி வரப்போகிறாய். இனி வரும் வாழ்வில் என் அருளால் எல்லா விஷயங்களிலும் நீ முன்னேறுவாய். குப்பையில் மட்டும்தானா குண்டுமணி? உன் வாழ்க்கையிலும் நீ குண்டுமணியாய் மிக அற்புதமான ஒளிமயமான மிக பொக்கிசமாய் உயரத்தான் போகிறாய். யாமிருக்க பயமேன் என்பதை மறவாதே என் செல்வமே. இனி உன் வாழ்வில் அரசனை போல நீ வாழப் போகிறாய். எல்லா விஷயங்களையும் பெற்று ராஜயோகம் கூடிய ஆளாக உன் வாழ்க்கை மாறப்போகிறது. ஆடம்பரத்திற்கு வாழ ஆசைப்படாமல் அவசியத்திற்காகவே வாழ ஆசைப்பட்டு ஒழுக்கத்தோடும் நேர்மையோடும் நியாயத்தோடும் வாழ நினைக்கும் உன்னை இனிமேலும் கலங்க விடமாட்டேன் என் செல்வமே. கர்ம வினைகளெல்லாம் உன்னை துயரமாய் வாட்டிய காலம் முடிந்து விட்டது. இனி உன் வாழ்வில் இருக்கும் எல்லா வினைகளையும் தகர்த்து துரத்தி அடித்து என் அருளால் நீ நல்வாழ்க்கை வாழும்படி நான் செய்ய போகிறேன். கொஞ்சம் பொறுமையாக காத்திரு. உனக்கான நல்ல நேரமும் வந்துவிட்டது. இனி உன் வாழ்வில் நடப்பதுவும் நல்லவதாய் நடக்கப் போகிறது. என் நாமத்தை மட்டும் உச்சரி என் செல்வமே. முருகா முருகா என நீ சொல்ல சொல்ல உன்னுடைய முற்பிறவிகளில் செய்த பாவங்களும் இப்பிறவியில் நீ அனுபவிக்கும் கஷ்டங்களும் எல்லாமே முடிந்து போகும். வாழ்க்கையில் வாழ்ந்தாலும் வீழ்ந்தாலும் தாழ்ந்தாலும் மனிதர்கள் எதையாவது சொல்லிக்கொண்டுதான் இருப்பார்கள். நீ எதையும் ஆழமாக யோசித்து உன் மனதை பாரமாய் ஆக்கி கொள்ளாதே. மெய் பொய்யென இந்த உலகத்தில் எல்லாரும் இருக்கத்தான் செய்கிறார்கள். பொய்யான விஷயங்களை அகற்றி பொய்யான மனிதர்களிடமிருந்து விலகி மெய்யான வாழ்க்கையை தேர்ந்தெடு. தேவையில்லாமல் நீ அழுகவும் கூடாது, அவசரப்படவும் கூடாது. இந்த வாழ்க்கையில் நீ நினைத்தது போல நிச்சயமாய் எல்லா விஷயங்களையும் நான் நடத்தி முடிப்பேன். தேவையில்லாமல் நீயே உன் மனதை கலக்க கொள்ளாதே என் செல்வமே. உன் அப்பன் முருகன் நான் நல்லது செய்வேன் என என்னை நம்பி வந்துவிட்டாய் அல்லவா? நிச்சயமாக உன் வாழ்க்கையை நான் மாற்றி காட்டுகிறேன். கவலைகளை நினைத்து நீ மாறாத துயரம் கொண்டதெல்லாம் போதும். உன் வெளியிலிருந்து வரும் கண்ணீர் துளி என்பது விலை மதிப்பற்றதல்லவா? ஏன் அதை விரயம் செய்கிறாய்? இந்த தோல்விகளும் உனக்கு தொடர்கதை கிடையாது. உன்னை வெற்றி பாதைக்கு அழைத்துச் செல்ல வேண்டிய வேலைகளை உன் அப்பன் முருகன் நான் பார்த்து கொள்கிறேன். காலம் போக போக என்னுடைய அருளால் உன் கவலைகள் எல்லாம் மாறும். துயரங்கள் எல்லாம் தூசி போல காற்றோடு காற்றாய் பறந்து மறைந்து போகும். நீ நிம்மதியாக வாழும்படி உனக்கான விஷயங்களை எல்லாம் நான் செய்து முடிப்பேன் என் செல்வமே. என் அருளால் இனி எல்லா சந்தோஷங்களும் உனக்கு கிடைக்கும். நீ எதிர்பார்த்த விஷயமும் நிச்சயம் நல்லபடியாய் கூடிய சீக்கிரம் நடக்கத்தான் போகிறது.